லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸ்ல இந்த 32வது வீடியோவுல இந்த சேனல்ல டாப் 10ஓட முதல் சீசனா வெளியான 86 மற்றும் 87வது வீடியோவுல இருக்கிற தகவல் தொகுப்பத்தான் பார்க்க போறோம். அதோட முழு வீடியோக்களோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். முடிஞ்சா அதையும் போய் பாருங்க. மனுஷங்க கிட்டையே வர முடியாத அளவுக்கு இந்த உலகத்திலேயே அதிகமான எடை கொண்ட பல உயிரினங்கள் இருக்குது. இந்த உலகத்துல உருவத்துல பெரிசா பல விலங்குகள் இருந்தாலும் அதுங்களுக்கு இலகுவான எலும்புகள, குறைந்த அளவு கொழுப்புகள் மற்றும் இறகுகள் மற்றும் ரோமங்கள் இருக்கிறதால எடையில ரொம்பவும் குறைஞ்சதாதான் இருக்குது. உதாரணமா சுமாரா 7 அடி வரைக்கும் வளரக்கூடிய நெருப்புக்கோழி ஏறக்குறைய 90லே இருந்து 130 கிலோ வரைக்கும் இருக்கும். ஆனா அதே உயரத்துல இருக்கிற ஒட்டகம் ஏறக்குறைய 600 கிலோ வரைக்கும் இருக்கும். அப்படி அதிகமான எடை இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற முதல் 10 விலங்கினங்களை பத்தி தான் 10வது இடத்துல இருந்து இந்த உலகத்துலயே அதிக எடை கொண்ட உயிரின் வரைக்கும்னு இந்த வீடியோவுல பார்க்க போறோம். ஏறக்குறைய 800 கிலோ எடை வரைக்கும் இருக்கிற போலார் பியர் அப்படிங்கிற துருவக்கரடி தான் இந்த உலகத்துலேயே அதிக எடை கொண்ட உயிரினத்துல 10வது இடத்துல இருக்குது. உறைஞ்சிருக்கிற வடதுருவத்தை தன்னோட வாழ்விடமா கொண்டிருக்கிற இந்த துருவக்கரடிகளுக்கு பெரிய வலிமையான கூர்மையான பெரிய பற்களுடனும் டபுள் கோட்டட் ஃபர் அப்படிங்கிற இரட்டையடுக்கு உரோமங்களால ஆன தோல் இருக்குது. இன்றைய புவிவெப்பமயமாதல் காரணமா ஆர்க்டிக் பகுதிகளில் ஏற்படுற காலச்சூழல் காரணமா உலகத்துல இந்த ஆர்க்டிக் பகுதிகளில் மட்டுமே வாழ்ற இந்த துருவக்கரடி அப்படிங்கிற பனிக்கரடிகளோட வாழ்விடமும் சுருங்கி இந்த இனமும் அழிவு நிலையை நோக்கி செல்லுற அளவுக்கு பாதிக்கப்படுதுங்க. ஜிராஃபா அப்படிங்கிற விலங்கின குடும்பத்தை சேர்ந்த பெரிய ஆப்பிரிக்க குளம்புள்ள பாலூட்டியான இந்த ஒட்டகச்சிவிங்கிதான் ஏறக்குறைய 1192 கிலோ எடையவரையில இருக்கிற இந்த ஜிராஃபி அப்படிங்கிற ஒட்டகச்சிவிங்கிதான் இந்த உலகத்துலேயே அதிக எடை கொண்ட உயிரினத்துல 9வது இடத்துல இருக்குது. ஏறக்குறைய 18 அடி உயரம் வரையில வளரக்கூடிய இந்த ஒட்டகச்சிவிங்கிகள் ஆப்பிரிக்காவுல வறண்ட சவான்னாக்கள் மற்றும் துணை சஹாரா போன்ற வனப்பகுதிகளிலேயும் மேற்குல நைஜர் முதல் கிழக்குல சோமாலியா வரைக்கும் வாழ்ற இதுங்க அகாசியா போன்ற உயரமான மரங்கள் போன்ற அடைய முடியாத உயரத்துல இருக்கிற கிளைகளையும் பூக்களையும் கூட உணவாக உட்கொள்ளுங்க. இதோட நீண்ட நாக்கும் பற்களும் முள்நிறைந்த கிளைகள் இருக்கிற மரங்களை கூட பறித்து சாப்பிடுறதுக்கு ஏதுவா இருக்குது. ஏறக்குறைய மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரையில ஓடக்கூடிய இதுங்களுக்கு சிங்கம், சிறுத்தை, புலி, ஐனாக்கள் போன்ற பல விலங்குகளுக்கு இரையாகின்றன. ஆப்பிரிக்காவை பூர்வீகமா கொண்ட பழங்குடி இன காட்டெருமையான ஏறக்குறைய 1500 கிலோவுக்கும் மேலா எடை இருக்கிற இந்த போவினி அப்படிங்கிற காட்டெருமைகள் தான் இந்த உலகத்துலேயே அதிக எடை கொண்ட உயிரினத்துல 8வது இடத்துல இருக்குது. இந்த உலகத்துல ஏறக்குறைய 140 கோடி எண்ணிக்கையில இருக்கிற இந்த போவினிகள் இறைச்சி மற்றும் தோலுக்காக இவை வேட்டையாடப்படுவதால இந்த இனம் அழிவு நிலையை நோக்கி நகருதுங்க. பாக்குறதுக்கு நைல் முதலைகளை போல பெரிசா இருந்தாலும் உப்பு நீர் முதலைகள் ஏறக்குறைய 1500 கிலோ வரையில எடை கொண்டதா இருக்கிற இதுங்க தான் இந்த உலகத்துலேயே அதிக எடை கொண்ட உயிரினத்துல 7வது இடத்துல இருக்குது. மட்டுமில்லாம இந்த உலகத்துல இன்னைக்கு உயிரோட இருக்கிற ஊர்வன இனங்கள்லேயே ரொம்பவும் பெருசும் கூட. இதுங்க பதுங்கியிருந்து சுறாக்கள், நன்னீர், உப்பு நீர் மீன் வகைகள், முதுகெலும்பு இருக்கிற மற்றும் முதுகெலும்பு இல்லாத சின்ன உயிரினங்கள் மற்றும் ஊர்வன பறவைகள், குரங்கு, மான்கள், ஆடுகள், ஏன் சில சமயங்கள்ல மனுஷங்களை கூட அப்படின்னு தன்னோட எல்லையில நுழையுற எந்த உயிரினமா இருந்தாலும் அதை வேட்டையாடி பிடிச்சு தண்ணியில மூழ்கடிச்சு முழுமையாக விழுங்கி தன்னோட இரையாக்குதுங்க. ஏறக்குறைய 1800 கிலோவுக்கும் மேலா வளர்ற இந்த ரைனோசரஸ் அப்படிங்கிற காண்டாமிருகம் தான் இந்த உலகத்திலேயே அதிக எடை கொண்ட உயிரினத்துல 6வது இடத்துல இருக்குது. 400ல இருந்து 600 கிராம் அளவுக்கு மூளை இருக்கிற இந்த தாவர உண்ணிக்கு கொலாஜன் அப்படிங்கிற அடுக்குகளிலிருந்து உருவாகி இருக்கிற தோல், மூக்குக்கு மேல 1 இல்லைன்னா 2 கொம்புகள் கொண்டு வித்தியாசமான உடலமைப்பு கொண்ட விலங்குகள்ல இந்த காண்டாமிருகமும் ஒண்ணு. பீப்பாய் வடிவத்திலான வித்தியாசமான வாய் வடிவம், பெரிய கோரை தந்தங்கள் கொண்ட அகலமான வாய், ஏறக்குறைய முடி இல்லாத ரொம்பவும் பருத்த உடல் மற்றும் ஓய்வு நேரத்துல தண்ணிக்கடியில வாழ்க்கை அப்படின்னு ஒரு வித்தியாசமான தோற்றத்தையும் வாழ்க்கை முறையவும் கொண்ட தாவர உண்ணியான ஏறக்குறைய 4000 கிலோவுல இருந்து 4500 எடையவரையில வளர்ற நீர்யானை தான் இந்த உலகத்துலேயே அதிக எடை கொண்ட உயிரினத்துல 5வது இடத்துல இருக்குது. ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டிருக்கிற இந்த ஹிப்போபோட்டமஸ் அப்படிங்கிற நீர்யானைகள் செமி அக்வாட்டிக் மேமல் அப்படிங்கிற பாதிநீர் வாழும் பாலூட்டி வகையைச் சேர்ந்த இவைதான் இந்த உலகின் நிலத்துல இருக்கிற பாலூட்டி வகையிலேயே மிகப்பெரிய உயிரினமும் கூட.
அந்தி வேளையில புறக்களை மேய்வதற்காக நீரிலிருந்து வெளியே வரும் இவை கணிக்க முடியாத இயல்பு காரணமா இந்த உலகத்துல ஆபத்தான ஒரு விலங்காவும் கருதப்படுது. ஏறக்குறைய 4000 கிலோ வரையில எடையும் 20 அடி நீளமும் வளரக்கூடிய எலிபென்ட் சீல் அப்படிங்கிற யானை சீல்கள் இந்த உலகத்துலேயே அதிக எடை கொண்ட உயிரினத்துல 4வது இடத்துல இருக்குது. யானையோட துதிக்கை போன்ற போர்போசிஸ் அப்படிங்கிற வித்தியாசமான மூக்கு அமைப்பு கொண்டு வித்தியாசமான உருவம் கொண்டிருக்கிறதாலேயே இந்த சீல்கள் இந்த எலிபென்ட் சீல்கள் அப்படின்னு பேரு வைக்கப்பட்டிருக்குது. பெரிய எலிபென்ட் சீல்கள் கடல்ல ஏறக்குறைய 3281 அடி ஆழம் வரையில் மூழ்கி சராசரியா 20 நிமிடங்கள் வரையில் தங்களோட மூச்ச பிடிச்சு ஸ்குவிட், ஸ்கேட் மற்றும் சிறிய சுறாக்களை வேட்டையாடி உணவாக்குகின்றன. ஏறக்குறைய 24 மணி நேரமும் வேட்டையாடும் தன்மை கொண்ட இந்த பாலூட்டிகள் வெயில் காய்வதற்கும் இனப்பெருக்கத்திற்கும் கடற்கரைக்கு வருகின்றன. இந்த உலகத்துல எந்த உயிரினத்துக்கும் இல்லாத வித்தியாசமான உறுப்பான துதிக்கையை கொண்ட ஏறக்குறைய 10 இருந்து 11 அடி உயரத்தோட சுமார் 8000 கிலோ முதல் 12000 கிலோ எடை வரையில வளரக்கூடிய யானைகள் தான் உலகத்தோட எடை அதிகமாய் இருக்கிற 3வது உயிரினமாகும். ஆப்பிரிக்கா, துணை சஹாரா பகுதிகள், தெற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியா நாடுகள்ல பெரும்பான்மையா காணப்படுற இந்த யானைகள் சவான்னாக்கள், காடுகள், பாலைவனங்கள் மற்றும் சதுப்பு நிலங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாழ்விடங்கள்ல பெரும்பாலும் நீர் அணுகக்கூடியதாகவும் தாவரங்கள் நிறைய இருக்கிற இடங்கள்லேயும் வாழுதுங்க. யானைக்குட்டிகள் பிறந்த 3 ஆண்டுகள் வரையில் தங்களோட தாயை நம்பி வாழ்கின்றன. காடுகள்ல வாழும் வரை இவை ஏறக்குறைய 70 ஆண்டுகள் வரையில வாழ்நாள் கொண்ட இவை பார்வை, வாசனை, ஒலி மூலம் தொடர்பு கொள்ளும் திறன், வலிமை, அகச்சிவப்பு மற்றும் நிலதிர்வு தொடர்புகளை அறியும் தன்மை அப்படின்னு பல நுண்ணறிவு திறனுனோடும் இவை இருக்குதுங்க. ஆப்பிரிக்கன் புஷ் யானைகள் ஆப்பிரிக்க யானைகள் அழிந்து வரும் நிலையிலும் ஆப்பிரிக்க வன யானைகள் மிகவும் ஆபத்தான அழிந்து வரும் நிலையிலும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஏறக்குறைய 28 அடி நீளம் வரையிலும் சுமார் 20000 கிலோ எடை வரையில வளரக்கூடிய இந்த பிளாங்டன் ஃபீடிங் சுறாக்கள் தான் இந்த உலகத்திலேயே 2வது அதிக எடை இருக்கிற உயிரினம் மட்டுமில்லாம மீன் வகைகள்ல மிகப்பெரியதும் கூட. இந்த பிளாங்டன் ஃபீடிங் சுறாவுல மற்றொரு இனமான பாஸ்கிங் சுறாக்களும் ஏறக்குறைய 18000 கிலோ எடை வரையில வளரக்கூடியது. இவை வெறுமனே வாயை துறந்தாலே பிளாங்டன்கள் சிறிய வகை மீன்கள் முதுகெலும்பில்லாத பல உயிரினங்களை தங்களோட கல் ரக்கர்கள் பயன்படுத்தி முழுமையாக உறிஞ்சி விழுங்கி தங்களோட உணவாக்குகின்றன. ஏறக்குறைய 30 அடி நீளம் வரையிலும் சுமார் 2,19,000 கிலோ எடை வரையில வளரக்கூடிய நீலத்திமிங்கலம்தான் இந்த உலகத்திலேயே மிக அதிக எடை கொண்ட உயிரினமாகும். பொதுவாகவே துருவப்பகுதிகளில் வாழ்ற இந்த நீல திமிங்கலங்கள் 19ஆம் நூற்றாண்டோட இறுதி வரையில பூமியின் அனைத்து கடல்களிலும் வாழ்ந்த இவை தற்போது அதிகப்படியாக வடக்கு அட்லாண்டிக் மற்றும் வட பசிபிக் கடல்ல வாழும் இவை இந்திய பெருங்கடல், தென் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளிலேயும் காணப்படுகின்றன. ஏறக்குறைய 8 முதல் 25 ஹெர்ட்ஸ் அளவு வரையில இருக்கிற இதோட குரல் சப்தம் இருங்களோட பருவம், இருப்பிடம், நடத்தை மற்றும் நாளின் நேரத்தை பொறுத்து மாறுபடும். 1966ஆம் ஆண்டு இந்த நீல திமிங்கலங்களை வேட்டையாடுவதை தடுப்பதற்காக சர்வதேச திமிங்கல ஆணையம் உருவாக்குற வரையில் பெருமளவுல வேட்டையாடப்பட்டு அழிவு நிலையில இருந்துச்சு. மனிதனால உருவாக்கப்பட்ட அச்சுறுத்தல்களை தொடர்ந்து கப்பல் தாக்குதல்கள், மாசுபாடு, கடல் இரைச்சல் மற்றும் காலநிலை மாற்றம் போன்றவைகளால இந்த நீலத்திமிங்கலங்கள் அழிந்து வரும் நிலையில் பட்டியலிடப்பட்டிருக்குது. உலகத்திலேயே உயரமானது அப்படிங்கிற மாதிரியான வரிசையில இல்லாம இந்த உலகத்திலேயே ரொம்பவும் பிரபலமான நீர்வீழ்ச்சிகளை பத்தி 10வது புகழ் பெற்றதில இருந்து இந்த உலகத்திலேயே ரொம்பவும் பிரபலமான 1வது இடத்துல இருக்கிற நீர்வீழ்ச்சி வரைக்கும் தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம். இந்தியா மேகாலயா மாநிலத்துல சோஹ்ரா அப்படின்னும் அழைக்கப்படுற சிரபுஞ்சிக்கு பக்கத்துல ஏறக்குறைய 1115 அடி உயரம் வரைக்கும் பாயுற இந்த நோகலிகை நீர்வீழ்ச்சிதான் உலகத்துல பிரபலமான நீர்வீழ்ச்சிகள்ங்கிற இந்த பட்டியல்ல 10வது இடத்துல இருக்கிறது. ஒப்பீட்டளவுல மிதமான பீடபூமியின் உச்சியில சேகரிக்கப்படும் மழைநீர் தான் இந்த நோகலிகை நீர்வீழ்ச்சிக்கு முக்கியமான நீர் ஆதாரமா இருக்குது. இந்தியா கர்நாடக மாநிலம் ஷிமோகா மாவட்டத்துல ஓடுற ஷராவதி ஆற்றுல இருக்கிற ஏறக்குறைய 830 அடி உயரத்துல இருந்து பாயுற ஜோக் நீர்வீழ்ச்சிதான் அதிக சுற்றுலா பயணிகளால கவரப்பட்ட நீர்வீழ்ச்சிகள்ல 9வது இடத்துல இருக்குது. அது மட்டுமில்லாம இந்த ஜோக் நீர்வீழ்ச்சிதான் இந்தியாவிலேயே 2வது பெரிய நீர்வீழ்ச்சியும் ஆகும்.
நியூசிலாந்து நாட்டுல இருக்கிற மில்ஃபோர்ட் சவுண்டுக்கு பக்கத்துல பட்டேயாவுல இருக்கிற ஒரு மலையில இருந்து ஏறக்குறைய 1904 அடி உயரத்துல இருந்து விழுற இந்த சதர்லேண்ட் நீர்வீழ்ச்சி தான் உலக சுற்றுலா பயணிகளால அதிகமா கவரப்பட்ட இந்த உலகத்துல ரொம்பவும் பிரபலமான நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறதுல 8வது இடத்துல இருக்குது. குயில் ஏரியில இருந்து முதல் பகுதி 751 அடியும் நடுப்பகுதி 815 அடியும் இறுதியான செங்குத்தாக விழும் பகுதி 338 அடியும் அப்படின்னு 3 அடுக்காக இந்த நீர்வீழ்ச்சி விழுது. தென்மேற்கு ஐஸ்லாந்துல ஓடுற விடா ஆற்றோட பள்ளத்தாக்குல ஏறக்குறைய 36 அடி வரைக்கும் வீழ்ச்சி இருக்கிற குல்ஃபோஸ் நீர்வீழ்ச்சி தான் உலகத்துல 7வது பிரபலமான நீர்வீழ்ச்சியாகும். இந்த குல்ஃபோஸ் நீர்வீழ்ச்சியானது முதல்ல 36 அடி மற்றும் இரண்டாவது 69 அடி அப்படின்னு 2 நிலையில படிக்கட்டு போல அடுக்கடுக்கா ஏறக்குறைய 105 அடி ஆழத்துக்கு நீர்வீழ்ச்சியா பாயுது. இந்த நீர்வீழ்ச்சியில கோடைகாலத்துல வினாடிக்கு ஏறக்குறைய 4980 கன அடி தண்ணீரும் குளிர்காலத்துல வினாடிக்கு ஏறக்குறைய 2800 கன அடி தண்ணீரும் பாயுது. எப்படின்னு ஆச்சரியப்பட்டீங்கன்னா குளிர்காலங்கள்ல இந்த ஐஸ்லாந்து பகுதி முழுமையும் உறைபனி வெப்பநிலையை அடையறதால இந்த நீர்வீழ்ச்சியில நீர் வரத்து குறையும் அப்படிங்கிறதுதான். கைட்டூர் தேசிய பூங்காவுல பெட்டாரோ ஆற்று பகுதியில மேல் பகுதியான மணற்கல் மற்றும் கூட்டு குன்றோட கீழே தொடுற வரைக்கும் ஏறக்குறைய 741 அடி உயரமா வீழ்ற இந்த கைட்டூர் நீர்வீழ்ச்சி தான் உலக பிரபலமான நீர்வீழ்ச்சியில 6வது இடத்துல இருக்குது. அது மட்டுமில்லாம உலகத்துல சிங்கிள் டிராப் வாட்டர் ஃபால் அதாவது ஒற்றை துளி நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறதுல உலகத்துல பெரிசா இருக்கிற நீர்வீழ்ச்சிகள்ல இந்த கைட்டூர் நீர்வீழ்ச்சியும் ஒண்ணு. கலிபோர்னியா சியரா நெவாடாவுல அமைஞ்சிருக்கிற யோசெமிட்டி தேசிய பூங்காவுக்குள்ள இருக்கிற மேல் யோசெமிட்டி நீர்வீழ்ச்சியில இருந்து கீழ் யோசெமிட்டி நீர்வீழ்ச்சி வரைக்கும் ஏறக்குறைய 2425 அடி வரைக்கும் நேரடியாக தண்ணீர் வீழ்ச்சியா பாயும் இந்த யோசெமிட்டி நீர்வீழ்ச்சி தான் உலகத்துல 5வது பிரபலமான நீர்வீழ்ச்சியா கருதப்படுது. லோயர் ஃபால் அப்படிங்கிற பேர்ல 3வது அடுக்காக கீழ் யோசெமிட்டி நீர்வீழ்ச்சி ஏறக்குறைய 320 அடி பார்வையாளர்களின் பார்வைக்கு தென்படும்படியாகவும் இருக்குது. அர்ஜென்டினா மாகாணத்தோட மிஷன்ஸ் மற்றும் பிரேசிலிய மாநிலத்தோட பரானா அப்படின்னு அர்ஜென்டினா மற்றும் பிரேசில் அப்படிங்கிற 2 மாகாணத்தோட எல்லையில ஏறக்குறைய 100ல இருந்து 130 அடி வரையில விழுற இந்த இகுவாசு நீர்வீழ்ச்சி தான் உலகத்திலேயே 4வது பிரபலமான நீர்வீழ்ச்சியா கருதப்படுது. இந்த நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது சான் மார்டின், ஆட்டம் அண்ட் ஈவா, பெனோனி, பெர்கானோ நீர்வீழ்ச்சி மற்றும் பல நீர்வீழ்ச்சிகளை உள்ளடக்கி ஒரே தளத்துல மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி பாயுறதுதான் இந்த இகுவாசு நீர்வீழ்ச்சி. ஜாம்பியா மற்றும் ஜிம்பாப்வே இடையிலே ஓடிட்டிருக்கிற ஜாம்பேசி ஆற்றோட எல்லையில ஏறக்குறைய 5604 அடி அகலத்தோட சுமார் 354 அடி உயரத்திலிருந்து பாயுற இந்த விக்டோரியா நீர்வீழ்ச்சி தான் உலகத்திலேயே பிரபலமான 3வது நீர்வீழ்ச்சி. ஜாம்பேசி ஆறு தொலைதூர மணற்கற்கள் மற்றும் மலைகளால் சூழப்பட்ட ஒரு குறுகிய பள்ளத்தாக்குல தட்டையான பசால்ட் தளத்துல ஓடி வீழ்றதுதான் இந்த விக்டோரியா நீர்வீழ்ச்சி. வெனிசுலாவுல யுனெஸ்கோவின் பொலிவர் மாநிலம் கிராண்ட் சபானா பகுதியில உலக பாரம்பரிய தளமா அறிவிக்கப்பட்டிருக்கிற கனைமா தேவிய பூங்காவுல இருக்கிற ஐன்டிபை அப்படிங்கிற மலை விளிம்பிலிருந்து ஏறக்குறைய 3212 அடி உயரம் மற்றும் 2648 அடி வீழ்ச்சியுடன் விழற இந்த ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி தான் இந்த பட்டியல்ல 2வது இடத்துல இருக்குது. அது மட்டுமில்லாம உலகத்திலேயே மிகப்பெரிய எவ்வித தடையின்றி வீழும் நீர்வீழ்ச்சியாவும் இந்த ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி தான் திகழுது. நீர்வீழ்ச்சி அப்படினாலேயே இந்த உலகத்துல நிறைய பேருக்கு நினைவுக்கு வர்றது அமெரிக்காவுல இருக்கிற ஒன்டாரியோ, கனடா மற்றும் நியூயார்க் அப்படிங்கிற 3 மாகாணங்களோட எல்லையா இருக்கிற ஹார்ஸ்ஷூ அப்படிங்கிற குதிரை லாட வடிவத்துல வளைவாக நிறைய நீர்வீழ்ச்சிகளாக ஏறக்குறைய 160 அடி உயரத்துல இருந்து விழற இந்த நயாகரா நீர்வீழ்ச்சி தான் இந்த பட்டியல்ல முதல் இடத்துல இருக்குது. நயாகரா நதியால உருவாக்கப்படுற நயாகரா நீர்வீழ்ச்சியோட முகடு வழியாக ஒவ்வொரு நிமிடத்திற்கும் 59 லட்சம் கனஅடி தண்ணி பாயுது. இந்த லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸோட 32வது பாகத்தை பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்களோட தகவல்கள் அடங்கிய பாகத்தை அடுத்த வீடியோவுல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.